தமிழ் சுவாச உறவுகளுக்கு வணக்கம். நம்ம சென்ற காணொளியில புணர்ச்சியினுடைய வகை பார்த்தோம். அதாவது உயிரேற்று புணரியல்ல, புணர்ச்சி வந்து 2 வகைப்படும். ஒண்ணு இயல்பு புணர்ச்சி, இன்னொன்னு விகார புணர்ச்சி அப்படின்னு பார்த்தோம். இப்ப நம்ம பார்க்க போறது மெய்யீற்று புணரியல்ல, புணர்ச்சியை பத்தி பார்க்கிறோம். இதுல வந்து இந்த உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படிங்கிற அந்த விதியானது எல்லாத்துக்கும் ஒரு பொதுவான விதி. அதனால நம்ம முதல்ல இந்த விதியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் மீதி இருக்கக்கூடிய விதிகள்லாம் பார்க்கலாம். இப்ப உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படின்னா நிலைமொழி நம்ம புணர்ச்சின்னு என்ன சொல்லியிருக்கோம்? நிலைமொழியினுடைய ஈரும் வருமொழியினுடைய முதலும் சேரும் சேர்க்கையே புணர்ச்சி அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லைங்களா? அப்போ உடல்ங்கிறது என்ன அப்படின்னா மெய்யெழுத்து. இப்ப தமிழ் கூட்டல் அரசி அதுல நம்ம என்ன எழுதியிருக்கோம் அப்படின்னா தமிழ். அந்த அப்படிங்கிறது வந்து உடல் அதான் மெய்யெழுத்து. இது நிலைமொழியினுடைய இறுதியில வந்திருக்கு. வருமொழியினுடைய முதல்ல உயிர் வந்திருக்கு. அதனாலதான் உடல் மேல் உயிர் வந்து எப்பவுமே ஒரு மெய்யெழுத்து கூட உயிரெழுத்து சேரும் போது இயல்பாக சேரும். அதனால நம்ம தமிழ் கூட்டல் அரசி தமிழ் அரசி இல்லையும் ஆவையும் சேர்த்தனோம்னா ழ கிடைக்கும். அதனால தமிழரசி அப்படின்னு நம்ம எளிமையா எழுத முடியும். அதான் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. இது இயல்பான ஒரு செய்தி. உடல் அப்படின்னா மெய்யெழுத்து, உயிர் அப்படின்னா உயிரெழுத்து. தமிழ் கூட்டல் அரசி தமிழரசி. இந்த மாதிரி நம்ம தமிழரசி அப்படின்னு நம்ம சேர்த்து எழுதியிருக்கோம் இல்லைங்களா? இது வந்து பொதுவான விதி. உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்புங்கிறது ஒரு பொதுவான விதி. எல்லாத்துக்கும் வரக்கூடிய ஒரு பொதுவான விதி. அடுத்து பாருங்க உலகம் கூட்டல் எல்லாம். இம்முங்கிறது உடல், ஏங்கிறது உயிர். அப்போ உலகம் கூட்டல் எல்லாம், உலகம் எல்லாம் இந்த மாதிரி சேரும். இப்ப நீங்க இந்த மாதிரி எந்த மாதிரி எடுத்துக்காட்டு வேணாலும் நீங்க எழுதிக்கலாம். நிலைமொழியினுடைய இறுதியில மெய்யெழுத்து வரணும், வருமொழியினுடைய முதல்ல உயிரெழுத்து வரணும். அப்படி வந்துச்சு அப்படின்னா அது இயல்பா புணரும் அப்படிங்கிறது நமக்கு இந்த முதல் விதி. அடுத்த விதி பாருங்க. தனிக்குறில் முன் ஒற்று உயிர்வரின் இரட்டும். தனிக்குறில் அப்படின்னா நிலைமொழியில தனிக்குறிலா இருக்கணும். அதுக்கு அடுத்தது என்ன வரணும் அப்படின்னு சொன்னா ஒற்று வரணும். அதனாலதான் தனிக்குறில் முன் தனிக்குறிலை அடுத்து ஒற்று வந்துச்சு அப்படின்னா எங்க இது நிலைமொழியில. அடுத்ததாக வருமொழியில என்ன வரணும்? உயிர்வரின் இரட்டும். வருமொழியில கண்டிப்பா என்ன வந்திருக்கணும் அப்படின்னா உயிரெழுத்து தான் வந்திருக்கணும். அப்படி உயிரெழுத்து வந்துச்சு அப்படின்னா நமக்கு இந்த விதி தனிக்குறில் முன் ஒற்று உயிர்வரின் இரட்டும். இந்த விதிப்படி இந்த பாருங்க மண் கூட்டல் இன் கூட்டல் உலகம் தனிக்குறில் முன் ஒற்று உயிர்வரின் இரட்டும். இந்த விதிப்படி இன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒற்று இரட்டிக்கும். அதனாலதான் தனி குறில் அடுத்து வரும்போது மட்டும்தான். இப்ப மான் அப்படிங்கிறது கிட்ட வராது. மண்ங்கிறது மேங்கிறது குறில். அதனால தனி குறிலை அடுத்து ஒற்றெழுத்து வந்துச்சுன்னா அது எந்த ஒற்றெழுத்தா வேணாலும் இருக்கலாம், மெய்யெழுத்து இருக்கலாம். அப்போ அந்த தனிக்குறில அடுத்தது நமக்கு ஒற்று வந்துச்சு அப்படின்னா அந்த ஒற்று இரட்டிக்கும். மண் கூட்டல் இன் கூட்டல் உலகம். அப்ப மண் கூட்டல் இன் கூட்டல் உலகம்னு இருக்கும். அடுத்த விதி பாருங்க, நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம். உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பேங்கிறது பொதுவான விதி. நமக்கு நிலைமொழியினுடைய இறுதியில மெய்யெழுத்து வந்திருக்கணும், வருமொழியினுடைய முதல்ல உயிரெழுத்து வந்திருக்கணும். அது மாதிரி இன்னையும் உவியும் சேர்த்தணும் அப்படின்னா நமக்கு அந்த விதி தேவைப்படுது. அப்ப உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பேங்கிற விதிப்படி இன்னையும் உவியும் சேர்த்துனீங்கன்னா நூ கிடைக்கும். அப்போ மண் கூட்டல் இன் கூட்டல் உலகங்கிறது மண்ணுலகம் அப்படின்னு மாறும். விண்ணுலகம் இதுவும் அதேதான். விங்கிறது தனிக்குறில், தனிக்குறில் அடுத்து ஒற்று வந்திருக்கு. இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா விண் கூட்டல் இன் கூட்டல் உலகம் இன்னொரு ஒற்று வரும். அதனாலதான் தனிக்குறில் முன் ஒற்று உயிர்வரின் இரட்டும். நிலைமொழியினுடைய இறுதியில ஒற்றெழுத்து வந்திருக்கணும், வருமொழியினுடைய முதல்ல உயிரெழுத்து வந்திருக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்னா தனி குரிலை அடுத்து வந்திருக்கா அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும். ஒரே ஒரு குறில் எடுத்து மட்டும்தான் வந்திருக்கும். அப்படி வந்துச்சு அப்படின்னா நமக்கு இந்த விதி பயன்படுத்தணும். தனிக்குறில் முன் ஒற்று உயிர்வர் இரட்டுங்கிற விதியை பயன்படுத்தி விண் கூட்டல் இன் கூட்டல் உலகம்னு எழுதுவோம். அடுத்த விதி நமக்கு உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. அந்த விதியை நம்ம பயன்படுத்தி விண்ணுலகம் அப்படின்னு எழுதலாம். அதே மாதிரி பல்லுயிர் பாருங்க, பல் கூட்டல் உயிர். பாங்கிறது தனிக்குறில், அடுத்தது வந்து ஒரு ஒற்று வந்திருக்கு. அப்ப தனிக்குறிலை அடுத்து ஒற்று வந்திருக்கு. அடுத்ததாக உயிர் வந்திருக்கு. மறுமொழியினுடைய முதல் என்ன வந்திருக்கு அப்படின்னா உயிர் வந்திருக்கு. அப்படி வந்துச்சுன்னா நமக்கு தனிக்குறில் முன் ஒற்று உயிர் வரின் இரட்டும். அப்ப பல் கூட்டல் இல் கூட்டல் உயிர்னு மாறும். திரும்ப நம்ம என்ன விதி பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னா உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்புங்கிற அந்த பொது விதியை பயன்படுத்தி பல் கூட்டல் இல் கூட்டல் உயிருங்கிறத பல்லுயிர் அப்படின்னு நம்ம சேர்த்தலாம். இந்த மாதிரிதான் நம்ம இந்த விதியை பயன்படுத்தி புணர்ச்சியில சேர்த்து எழுத வேண்டும். நன்றி. நாங்க போடக்கூடிய காணொளி உங்களுக்கு தொடர்ந்து வருவதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.